நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அவளும் நானும் சேனல்ல பிளாக் கலர் ஃபுட் செய்யலாமா? முதல்ல பச்சை கலர் உணவு செஞ்சிடலாம். நாங்க ஏற்கனவே சாதத்தை வடிச்சு வச்சிட்டோம். வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் சூடானதுக்கு அடுத்தது நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அடுத்தது நம்ம கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். முதல்ல கடுகு, அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து செவந்ததுக்கு அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கலரிடலாம். பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சு காமிக்க போறோம், அதனாலதான் நாங்க பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கட்டு புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம். இப்போ இதுல இதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 வதக்கு வதக்கலாம். இதுல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலரி விடலாம். இப்ப இதுல நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே முந்திரி சேர்த்தா புதினா சாதத்தோட சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும். கலரி விடலாம். இப்போ நம்மளுடைய பசுமை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சாதம் செய்யணும். நாங்க ஏற்கனவே தயிர் சாதம் செஞ்சு வச்சிட்டோம். நாங்க இதை தாளிக்கல, ஏன்னா அந்த வெள்ளை கலர் போகாம இருக்கிறதுக்கோசம். நம்ம பசுமையின் நிறம் சாப்பாடும் செஞ்சாச்சு, அமைதியின் நிறம் சாப்பாடும் செஞ்சாச்சு. கடைசியா ஒரே ஒரு சாப்பாடு தான் செய்ய போறோம். அதுதான் தியாகத்தின் நிறமான கேரட் சாதம். மொத்தத்துல நம்மளுடைய நேஷனல் பிளாக் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கிருத்திகா, இது நம்ம அப்புறமா வீடியோ முடிஞ்சிருக்கிறப்ப சாப்பிடலாம், ஏன்னா இதோட ஷேப் கலந்துரும்ல. நான் புதிய சாதம் எடுத்துக்கிறேன், நீ தயிர் சாதம் எடுத்துக்கோ. அம்மாவுக்கு கேரட் சாதம் கொடுத்துலான்னு. நீங்க இந்த வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா நம்மளுடைய அவளும் நானும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.